ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மறுதளித்தது ஏன்? ஒருவன் அதிகமாக மது அருந்திவிட்டு ரயிலில் ஏறினான். அவன் போதையின் விளைவாக ஸ்திரமாக நிற்க இயலாமல் சக பயணிகள் மேல் சில முறை சாய்ந்து விட்டான். சில பயணிகள் அவனை வாய்க்கு வந்தபடி திட்டினர். சிலர் அவனை அடித்து விட்டனர். போலீஸ் வந்தது. ஏன் இப்படி அதிகமாக குடித்துவிட்டு ரயிலில் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்றாய் என்று கேட்டனர். அதற்கு அவன், நான் குடிப்பழக்கம் உள்ளவன் அல்ல. சில நாட்களுக்கு முன்பு என் மனைவி இறந்து விட்டாள். என்னால் துக்கத்தை தாங்க முடியாமல் மது வாங்கி அருந்தினேன். இப்படி ஆகும் என்று எனக்கு தெரியாது என்றான். அவனை திட்டினவர்களும் அடித்தவர்களும் குற்ற உணர்வினால் கஷ்டப்பட்டனர். சில நேரங்களில் நாம் சில செயல்களை மட்டுமே பார்க்கின்றோம். அது நமக்கு தவறாக தோன்றுகின்றது. அது தவறுதான். ஆனால் அது ஏன் நிகழ்ந்தது, அதனுடைய காரணம் என்ன என்று பார்த்தால் சம்பந்தப்பட்ட நபர் நாம் நினைத்த அளவிற்கு மோசமானவர் அல்ல என்பதை அறிவோம். பேதுரு இயேசுவை மறுதலித்தான். அது நம்முடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய தவறாக தோன்றுகிறது. போயும் பெரிய அளவில் சவால் விட்டு பேசிய சீடன் மறுதலிக்கும் அளவிற்கு போய்விட்டானே என்று சொல்லுவோம். ஆனால் இயேசு அவனுடைய மறுதலிப்பின் பின்னணியை அறிந்தவர். அவன் ஒரு பெரிய தவறை செய்து விட்டதாக அவர் எண்ணவில்லை. மிக சிக்கலான ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய அழுத்தத்தை காண நேர்ந்ததால் சூழ்நிலை கைதியாகி அவன் மறுதலித்தான் என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் உயிரோடு எழுந்த இயேசு அவனை தவிர்க்காமல் தேடி சென்று தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். பேதுரு இயேசுவின் மேல் கொண்ட அன்பினால் தான் அவருக்கு எதிராக விசாரணை நடைபெற்ற வேளையில் அவரை பிரிய மனமின்றி அங்கேயே சுற்றி கொண்டிருந்தான். அவன் இயேசுவின் சீடன் என்பதை சிலர் கண்டுபிடித்த பின்னரும் உயிர் பிழைக்க அவன் அந்த இடத்தை விட்டு ஓடிச் செல்லாமல் திரும்ப அங்கேயே காணப்பட்டதால் தான் மறுபடியும் அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். மறுபடியும் மறுதலிக்க நேரிட்டது. ஆம், என்ன நடந்தது என்பதை மட்டுமல்ல, ஏன் நடந்தது என்பதையும் பார்க்க வேண்டும். சிந்தனைக்கு, அறிந்திருந்த இயேசுவை அறியேன் என்று கூறினான் பேதுரு. அறிந்திராத இயேசுவை அறிவோம் என்று கிறிஸ்தவர்கள் பலர் கூறுகின்றனர். அறிந்திருந்த இயேசுவை அறியேன் என்று கூறினான் பேதுரு. அறிந்திராத இயேசுவை அறிவோம் என்று கிறிஸ்தவர்கள் பலர் கூறுகின்றனர்.